வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், எரர் டிஸ்கஷன், ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். ஓகே, சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களே, ரிலாக்ஸ். ஓகே, சரி. இன்ஃபர்மேஷன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1/3 மேலேருந்து கீழே தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தள்ளப்பட்டவங்கலாம் யார் அப்படின்னா, அவங்க தான் சேவாதார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த இந்தியா அப்படின்ற மாதிரியான லொக்கேஷன் தான். ஓகே, அது ஒரு விதமான ஒரு நிலை. ஓகே, அப்படின்றப்போ அவங்களுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதன்படி தான் எல்லாமே ஓரளவு தோதாகும். ஓகே, சொல்லப்போனால் மனித நிலை வேறு, சேவாதார் நிலை அப்படின்றது வேறு. ஓகே, அடுத்து அப்பா அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது வேறு. ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இந்த சேவாதார் நிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணணும். சொல்லப்போனால் அவங்களோட லொக்கேஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே, அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. அதே சமயத்தில் அவங்க ரொம்பவே மெச்சூரிட்டியானவங்க, மனித நிலையோட பல மடங்கு உயர்வானவங்க, நிறையா விதத்தில் எல்லா சூழ்நிலையும் தோதாக அமைச்சு கொடுக்குறவங்க. சொல்லப்போனால் அவங்க தான் டாப் லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, அப்படின்றப்போ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, சரி. இப்போ அடுத்து என்ன தகவல் அப்படின்னா, சேவாதார் நிலையை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு தூதுவன் மாதிரி தான். அவங்க என்ன தகவல் சொல்கிறாங்களோ அந்த தகவலை நம்ம சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கா, இது எந்த அளவுக்கு நிஜம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கேள்விக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, நிறைய நிரூபணம் இருக்குது. ஓகே, இஸ்லாம் மதத்துலேயும் இருக்குது, இந்து மதத்துலேயும் இருக்குது. ஏன் பைபிளில் கூட இயேசு கிறிஸ்து வந்தார், அவரும் நிறையா மனித நிலைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை நிகழ்த்தியிருக்கார். அதெல்லாம் நிஜத்தில் சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவான நபர் சாத்தியமாக்கியிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான நிரூபணமே இருக்குது. ஓகே, அப்படின்றப்போ சேவாதார நிலையும் அதே மாதிரி தான். ஓகே, அதனால் இந்த சேவாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், அவங்க மனித நிலையை விட ஒரு படி மேலே. ஓகே, சில விஷயங்கள் ஓரளவு தோதாக அமைச்சிருந்தால் எல்லாமே தோதாக இருக்கும். அது சில விஷயங்கள் மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் அவங்க சேவாதார் சார்பாக என்ன தகவல் சொல்கிறேன்னா அதை சொல்லிக்கிறேன். ஓகே, சரி. தஞ்சாவூர் ஈஷா மயானம். ஓகே, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, நான் நேம் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். ஓகே, ஈஷா காய்ந்த ஸ்தானம் அப்படின்றதுக்கு பதிலாக தேவ் மயான சேவா அப்படின்னு ஆரம்பிக்கலாம், அல்லது சிவா மயான சேவா அப்படின்னு ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஓகே, அடுத்து அந்தந்த மயானத்தில் வைக்கப்படக்கூடிய உண்டியில் அந்தந்த மயானத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கே பகிர்ந்து வழங்கப்படும். ஓகே, அங்கங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து. அடுத்து ஈஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பு சார்ந்த பணியாளர்களாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் ஈஷா ஆசிரமத்தில் ஈடுபாடு உள்ள அத்தனை நபருமே கிளாஸ் பண்ணியிருக்கணும் ஈஷா வகுப்பு. ஓகே, ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு சுவாமி, ஏதாவது ஒரு யாராவது ஒரு வாலண்டியர், அதாவது ஃபுல் டைம் வாலண்டியர், ரெசிடென்சி ரொம்ப வருஷமாக இருப்பாங்க பார்த்தீங்க, அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் தான் ஈஷா கிளாஸ் பண்ணாத அன்னோன் பர்சனுக்கு ஏதாவது தோதாகிற மாதிரி சூழ்நிலை அமைச்சு கொடுக்க முடியும். மற்றபடி ஈஷாவில் கிளாஸ் பண்ணவங்களுக்கு தான் ஈஷா சார்ந்த நிகழ்வு அனைத்தும் ஒப்படைக்கப்படும். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே தஞ்சாவூரில் சம் எரர், அவங்க பேர் நான் சொல்கிறேன், ஆனால் அது ஒரு பொது பேர் கிடையாது, அது ஒரு தனிப்பேர் தான். ஏன் அப்படின்னா அந்த பேர் நிறைய பேர் இருப்பாங்க, மிங்கல் ஆகக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் சரியாக இருக்கணும். அதில் இன்னொரு உளவியல் ரீதியான காரணம் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. ஒரே ஒரு வாரம் ஒரு நாட்டையே நான் வல்லரசு நாட்டாக மாற்றிடுவேன். ஒரு வாரம் போதும், அலுவலக பணியில் அந்த நாடு டாப் லெவலில் நான் மாற்றிடுவேன்.
ஓகே. ஆனாலும் நான் நிரந்தர தீர்வு தான் எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் என்னால் சாதாரணமாக அந்த தீர்வை கண்டுபிடிச்சி நான் சொல்ல முடியும். ஓகே. ஆனால் அது உங்கள் நிலையில் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன். ஓகே. ஏன் அப்படின்னா, நான் ஒரு விதத்தில் செயல்படுறப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இவர் ரொம்ப பெரிய சர்வாதிகாரியாக இருக்கிறாரு, என்ன இவர் இந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறாரு, என்ன இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆல்ரெடி காட் முருகனோட நிலையில் கூட நிறையா பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாங்க, நிறைய எரர் ஏற்பட்டுச்சு, நிறைய விதமான இஷ்யூஸ்லாம் நடந்துச்சு. அதனால தான் நான் பொறுமையாக பார்த்தோமா நிரந்தர தீர்வாக நான் நிர்வகின்னு சொல்கிறேன். ஓகே. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் நிர்வகிக்கணும். ஓகே. அதுதான் ஒரு சரியான ஒரு தீர்வு. ஓகே. அதனால தான் நான் பொறுமையாக காத்திருக்கிறேன். ஓகே. இல்லைனா வேகமாக நான் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு தோதாக அமைச்சு கொடுப்பேன். ஓகே. ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் தோதாகிறப்ப தான் எனக்கு நிறைய விஷயம் தோதாகும். எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்கூலு, காலேஜு, யூனிவர்சிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் ஸ்கூலு, காலேஜு, ஒரு யூனிவர்சிட்டின்னு இருக்குது. உங்கள் நிலை ஒரு நிலை அப்படின்னா என்னோடய நிலை ஒரு நிலை இருக்குது. ஓகே. அதை நீங்கள் தரமாக, சரியாக, பக்குவமாக புரிஞ்சுக்கணும். ஓகே. சரி, அந்த வகையில் சேவாதார நிலை அவங்க சொல்லக்கூடிய தகவலை நான் சொல்லிடுறேன். ஓகே. என்ன தகவல் அப்படின்னா, இங்கே தஞ்சாவூரில் ராஜகோரி மயானத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மணி அப்படின்ற 2 பேர் தான் நிர்வகிக்கிறாங்க. அவங்க நிர்வாகம் சரி கிடையாது. அவங்க ஈஷா கிளாஸும் பண்ண கிடையாது. அவங்க காசெல்லாம் நிறைய விஷயத்தில் ஊழல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஈஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிற்சி, ஒரு ஆன்மீக நிலையில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை தான் தோதாகும். ஓகே. உங்களுக்கு சூடு சுரணம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கௌரவம் இருந்துச்சு அப்படின்னா மயானத்துக்கே வராதிங்க. ஏன் அப்படின்னா, ஈஷா ஆசிரமத்துக்கு தினமும் 1 கோடி ரூபா காசு கொடுக்குறேன். அது இல்லாமல் ஊரு போட்ட கோடிக்கான காசு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கர்மா இருக்குது. ஒவ்வொரு வினைக்கும் அது சமமான ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அதாவது அதுக்கு சமமான, நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும், தீமை செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தீது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே. அதனால் இவ்வளோ கேஷ் கொடுக்குறப்போ அதுக்கு சமமான ஒரு நிகழ்வும் எனக்கு இருக்குது. ஓகே. ஏன் அப்படின்னா, நான் இவ்வளோ காசு கொடுத்து நான் உங்கள்கிட்ட ஒரு தொகை கேட்டேன், அந்த தொகையை கொடுக்குறது இவ்வளோ தயங்குறீங்க அப்படின்றப்போ இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இது எனக்கு தான் சொந்தம். ஓகே. அதனால் நீங்கள் மயானத்துக்கே வராதிங்க. ஓகே. இந்த ராஜகோரி மயானத்தையே நான் இழுத்து மூடலான் இருக்கேன். ஏன்னா மயானம் இருக்கிறனால தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, மயானமே கிடையாது. ஓகே. எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல. ஓகே. இது மாதிரி லட்ச மயானத்தை என்னால் உருவாக்க முடியும். ஓகே. நான் வாழ்ந்த வாழ்க்கையில் 1% கூட நீங்கள் வாழ்ந்துருக்க மாட்டீங்க. அந்த 0.00000% லாஸ்ட் டிஜிட்டாக என்னவோ இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்கள் தஞ்சாவூரில் என்னமோ 5-6 மயானம் தான், ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் ஆட்சி செஞ்சிட்ருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? ஓகே. அதனால் ஒரு கேஷ் கேட்டேன்னா அதை நாகரிகமாக கொடுத்துடணும். அது திரும்ப நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே. ஏன்னா ஈஷா வாலண்டியர் என்னை விட்டுருங்க. முருகன் அப்படின்றவர் ரொம்ப வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு 10 வருஷமாக இங்கே தான் ஈஷா வாலண்டியராக இருக்கார். அவர் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுகிறீங்க. அவரே சொல்கிறாரு கொடுங்கண்ணா பேசிக்கலாம் அப்படின்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் கண்ணு முன்னாடியே சம்பாதிக்கிறீங்க, கேட்டால் காசு இல்லைன்றீங்க. இது தமிழ்நாடு அப்படின்றதுனால கொஞ்சம் நான் பக்குவமாக இருக்கேன். இதே நார்த் இந்தியா இருந்தால், அல்லது இன்னும் சில அப்ரா கண்ட்ரீஸில் என்னோடய நாடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்நேரத்துக்கு இருக்கவே மாட்டீங்க அப்படின்றது யதார்த்தமான உண்மை. ஓகே. ஒரு பேச்சில் ஒரு சுத்தம் கிடையாது. என்ன சம்பாரிச்சிருவீங்க? என்ன மாதம் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிருவீங்களா? எதுவுமே சரி கிடையாது. இங்கே ஈஸியாக ஸ்டாஃபாக வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் சரியான விதத்தில் தோதான் அமைச்சு கொடுக்கணும். சாப்பாடில் அஜினமோட்டா கலந்து எல்லாருக்கும் வயிற்று வலி பயங்கரமான ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஓகே. எதுவுமே சரி கிடையாது. அதனால் சரியாக நடந்துக்கணும். இப்போ நான் காசு கேட்டே தினைக்கும் ஈஷாவில் எல்லா பொறுப்பிலும் இருக்கக்கூடிய நபர் யாம் தான். எனக்கே இந்த நிலமைனா நீங்கள் மற்றவங்களுக்குலாம் என்ன நிலைமையாக இருக்கும்? ஓகே. அதனால் சரி கிடையாதுங்க. காசு இருந்தால் உள்ளே வாங்க, இல்லைன்னா நாகரிகமாக கௌரவமாக இன்னும் நான் பயங்கரமாக கூட திட்டுவேன், உங்களோட 1,00,000 மடங்கு திட்டுவேன். ஓகே. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். வராதிங்க. காசு இருந்தால் வாங்க, இல்லைன்னா வராதிங்க, போயிடுங்க தயவு செஞ்சு. ஓகே. அதனால் கௌரவமாக பிழைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை ஒரு நல்ல ஒரு செய்தி. ஓகே. சரி, இந்த தகவலை நான் சொல்ல கிடையாது, சேவாதார நிலையில் இருக்கக்கூடிய
ஒரு தகவல் தான். ஓகே. ஏன்னா அவங்க அவ்வளோ ஆக்ரோஷமானவங்க. காட் முருகன்லாம் ஒரு பயங்கரமான ஒரு நிலை. ஓகே. ஆனால் அது என்ன விதமான அறிவியல் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அது ஒரு சில நபர்களுக்கு மட்டும் சொல்லலான் இருக்கேன். ஓகே. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அப்படின்றது தேவை. ஓகே. இதெல்லாம் சேவாதார நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஓகே. ஆனாலும் ஒரு யதார்த்தமான ஒரு தீர்வு நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோடய நிலையிலேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நபர்களுக்கெலாம் நான் பேசுகிறத விட நான் மயானத்தையே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இது தோதாகாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் கோடி கோடியாக காசு கொடுத்து நாங்கள் ஒன்றும் கட்டி கொடுக்கல இந்த மயானத்தை. ஓகே. அதனால் மயானத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன். நீங்கள் வேற எங்கேயோ போய் தோது பார்த்துக்குங்க அப்படின்ட்டுருவேன். ஓகே. அடுத்து இன்னொரு உளவியல் ரீதியான தகவல் இருக்குது. நிறையா சுவாமிஸ் வரலாம். இந்த மாதிரி இடத்துல நிறையா பயிற்சி பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் அந்த ஆத்மா, அந்த ஆவி, அந்த ஒரு பதம் இருக்கும். அது ஒரு ஆன்மீக நிலைக்கு ஒரு மிகவும் ஒரு தோதான இடம். ஓகே. ஆசிரமத்தில் எவ்வளவோ வேலை இருந்தாலுமே நான் ஏன் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, அது சத்குருக்கு புரியும், எனக்கு புரியும். ஓகே. நாங்களாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற மாதிரி. ஓகே. அதனால் நிறையா சுவாமிஸ் இந்த இடங்கள்லாம் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து மெடிடேஷன் செஞ்சிங்கன்னா அது இன்னும் வேறு லெவலாக இருக்கும். அதில் நிறையா அப்படின்றவங்கலாம் வரலாம். கூச்சப்படாமல், வெக்கப்படாமல், தயக்கப்படாமல் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து போனீங்கன்னா தான் ஆன்மீக நிலையில் அடுத்த படிநிலை அப்படின்றது தோதாகும். ஓகே. நீங்கள் ஏதோ ரொம்ப சௌகரியமாக ஒரு ஆசிரமம் அப்படின்ற ஒரு நிலையில் மட்டும் இருந்துடுறீங்க. ஆனால் ஆசிரமம் சார்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரிலாம் வந்து ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க. ஓகே. அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரமத்தில் ரொம்ப பொறுப்பாக, ரொம்ப பக்குவமாக, ரொம்ப மேன்மையாக, ரொம்ப மெச்சூரிட்டியாக, ரொம்ப ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களாம் நிறைய இடங்களுக்கு பயணிக்கணும். அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே.